குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். இப்பதிவினை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பதில் காண இருப்பது தமிழ் மாத பலரசின் ஆணி மாத பலன். விருச்சிக ராசிக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது? வேலை கிடைக்குமா? பண வரவு இருக்குமா? எதிரி தொல்லை நீங்குமா? கடன் தொல்லை நீங்குமா? ஆரோக்கியம் மேம்படும்? இப்படி பலவிதமான கேள்விகளுக்கும் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள், விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் பொறுமை கையாளும் நீங்கள் கோவப்பட்டாலும் அதிக கோபம் வந்தாலும் உடனே டக்குன்னு மனசு மாறி இலக்கண குணம் சாந்த குணம் அடைஞ்சிடுவீங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்படுவது, எதுலேயுமே ஒரு நிதானம் கவனம் தேவை. உங்களுடைய துணிச்சலோ உங்களோட அவசர புத்தியோ உங்களுக்கு அதே ஒரு பாதிப்பாக உங்களுக்கு முடியும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் ராசிக்கு அதாவது வெற்றின்னு சாணம் சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே காரிய தடங்கள் ஆகுது. எது போனாலும் ஒரு காரியம் தடங்கள் இன்றைக்கி போனால் நாளைக்கு போனால் நாளானிக்கோ காரிய தடங்கள் ஆகிட்டு இருக்கா. அதுதான் உண்மை. பங்காளி உறவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, உறவாடி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் பங்காளி சைடும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உடன்பிறப்பு கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் சற்று தாமதமாக தான் இருக்கும். ஏற்கனவே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டுருக்கா பூர்வீக சொத்தில், அதுவும் தாத்தா பாட்டி சொத்தில், கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒரு நல்ல விஷயம் அது. நாங்கள் ஐயா சொல்கிறேன், இந்த மாதத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி உங்கள் சொத்து பிரச்சனை சால்வ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கும், புண்ணியமாக இருக்கும். அதே போல் ஏதாவது நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னாக்கா அந்த சொத்து நல்ல அலசி ஆய்வு பார்த்து சட்ட சிக்கல் இருக்கான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. பின்னாடி அவசரப்பட வேண்டாம். அதனால் சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது. வண்டி வாங்குற எலக்ட்ரிக் வண்டி வாங்குகிற யோகமும் இருக்குது. வண்டியில் காரோ பைக்கோ ஸ்கூட்டியோ வாங்குகிற யோகம் அமோகமாக அந்த மாதம் இருக்குது. உங்கள் இடத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவை குரு பார்வையில் இருப்பது அசையும் சொத்து அசையா சொத்தில் ஒரு லாபம் தான் உங்களுக்கு காட்டுது. புதுசாக வீடு வாங்குகிறோம், புது வீடு கூட வாங்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம், கட்டண வீட்டை வாங்கி கூட கிரேவேஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா அமோகமாக இருந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறோமே, ஒரு சொந்த வீடு ஒரு இடம் வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய எதிர்கால கனவுகள் நிறைவேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்க ஒரு வழி காட்டுது. முன்னாடி நடந்து போக பாதையாக தெரியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் நடக்க அதே பாதையாக மாறிடும். அதனால் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் தனியால் ஜெயிக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வெல்வது உண்டு, நிச்சயம் ஜெயிப்பதும் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் காரியத்தடை, திருமணம் தடை, வேலை கிடைக்கலான்னு பிரச்சனை, இதை படிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு பிரச்சனை, இப்படி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த வாக்குவாதங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. வருத்தப்படாத. இந்த மாதம் போக போக படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் மந்தமாக நிலை இருந்தாலும் போக போக சரியாயிடும். உங்கள் பிள்ளைகள் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுதுனாக்கா அதுவும் கொஞ்சம் இந்த மாதம் ஆவணி மாதம் 15 தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். திருமணத்துக்கு உண்டான நேரம் கூடி வந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் பிள்ளைக்கு கவர்மெண்ட்டு மாப்பிள்ளையும், ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல படித்த வசதியான பொண்ணும் கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சுப காரியம் சுப நிகழ்ச்சி
வீட்டில் நடக்கும். நீங்களும் நிறைய சுப காரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்தில் விலகும். அதேபோல் 6 சுக்கிரன் வந்து 6ல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெண்ணால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பெண்ணால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாமல் இல்லீகல் பிரச்சனைகள். அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ஆண் பிள்ளையாலும் சரி பெண் பிள்ளையாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு அரசாங்கத்துக்கு உண்டான வேலைக்கு உண்டான எக்ஸாம் பரீட்சை ஏதாவது வந்தாக்கா நல்ல முறையில் எழுதி சிறப்பான முறை பாஸ் ஆவீங்க. ஏற்கனவே எழுதியிருந்தால் ரிசல்ட் எதிர்பார்த்தினாலும் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். வேலைக்கு உண்டான தகுதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஊரில் உங்கள் குடும்ப நபர் பாராட்டும் அளவுக்கு ஒரு நல்ல பதவியில் அரசு வேலையில் அமர்வீங்க. வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வருங்காலம் என்பது ஒரு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. வெளிநாடு வேலை தேடுபவர்களும் கண்டிப்பாக வெளிநாட்டிற்கு யோகம் அமோகமாக இருக்கிறது. ஏஜென்ட்களுக்கு நம்பி ஏமாற வேண்டாம். உங்கள் திறமைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பர் மூலியமாகவும் ஒரு நல்ல உதவி கிடைக்கும். அதனால் வெளிநாடு யோகமும் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் நன்றாகவே இருக்கிறது. அதேபோல் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நகைக்கடை பிஸ்னஸ், துணி ஜவுளி கடை, இரும்பு சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர் அனைவருக்குமே இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு மேன்மை உற்சாகமும் பெருகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்களும் ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளாக தொழிலாளியாக இருக்கிறோமே முதலாளியாக ஆகும்னாக்கா கண்டிப்பாக ஆவீங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும். சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சொந்த தொழில் வேலைக்கு ஆள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவர்களும் விரிவுபடுத்தலாம் தொழிலை. பார்ட்னர்ஷிப்பில் யாராவது தொழில் செய்கிறீங்களா? பார்ட்னர்ஷிப் தொழிலும் நல்லா இருக்கிறது. உங்களுக்குள்ளே அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு மீண்டும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவி உறவு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் முன்பு இருந்த விட இப்போ பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பிரிந்த அதாவது டைவர்ஸான ஆண் பெண் யாராக இருந்தாலும் மறுமணம் செய்து கொள்ளக்காக வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உறவினர் மூலமாகவோ நண்பர் மூலியமாகவோ நீங்கள் ஒரு மறு திருமணம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்வதனால் உங்களுக்கு யோகம் ஒரு மறு வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் மனம் தளராமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்ல போனாக்கா பணத்திலேருந்து ஏகப்பட்ட விரயம் கையில் 5 காசு வர நிற்க மாட்டேங்குது. வரவுக்கு மேலே செலவு. 1000 வந்தால் 2000 செலவு, 1 லட்சம் வந்தால் 2 லட்சம் செலவு, இப்படி போயிட்டுருக்குது வீண் செலவுகள். அதெல்லாமே உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல வார்த்தையை பேசி பாருங்கள். மகாலட்சுமி வீட்டில் வந்து அமரும். இந்த தீய வீண் செலவுகள் தேவையில்லா வீண் செலவுலாம் குறைஞ்சி அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் இருங்கள். குலதெய்வ கோயில் குடும்பம் சென்று வாருங்கள். எல்லாத்தையும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.